சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம நான், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய்னால நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, குழந்தைங்க கூட சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒரு 2 பீஸு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு 2-3 பல், காஷ்மீர் மிளகாய் ஒரு 10, காஞ்ச மிளகாய் ஒரு 10. நான் 1 கிலோ வெண்டைக்காய் வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 10 காஷ்மீர் மிளகாய், 10 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 4 பீஸு அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் 1/4 கிலோ வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீர் மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஒன்று எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெண்டைக்காவை வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வெண்டைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கிரேவிக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். பாருங்க, பூண்டு கொஞ்சம் கலர் வந்த உடனே நான் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து ஒரு 5 தக்காளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். 1 கிலோ வெண்டைக்காய் அப்படின்றதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை நான் அரைச்சி எடுத்துட்டேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா வாடை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஊற்றிக்கங்க தண்ணி. இது பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் கிரேவி மாதிரியே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்ச உடனே இதை எடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.